Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் திறந்தாச்சு, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு காலையில் எந்திரிச்சாலே ஒரே குழப்பமாக இருக்கும். முதல் நாளே ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில் எந்திரிச்சதும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வெயில் வேறு ரொம்ப இருக்குது, அதனால் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம்லாம் செஞ்சு கொடுத்தா லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸ் நெல்லிக்காய் 2 இது நல்லா துருவி வச்சுருக்கேன் இந்த சீஸ் கிரேட்டரில். நான் இன்றைக்கி 1 கப்பு சாதம் தான், வடித்த சாதம் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 நெல்லிக்காய் அளவு போதும். நீங்கள் எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதை பார்த்து நெல்லிக்காயோட அளவை கூட்டிக்கலாம். நான் இன்றைக்கி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் கோர்ஸாக அரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துருவின நெல்லிக்காய் 2, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பொடியாக கட் பண்ணினது கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வரமிளகாய் கொஞ்சம் வாசத்துக்கு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் பாதி எலுமிச்சம்பழம் அது போட்டால் கொஞ்சம் அந்த நெல்லிக்காயில் துவர்ப்பு சுவை இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் முந்திரி பருப்பு, நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு, இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலந்த சாதங்களுக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் முந்திரி, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் சிவப்பு மிளகாயும் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க நெல்லிக்காயும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, சாதம் நெல்லிக்காய் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு, பத்தலைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்ச நேரம் நெல்லிக்காய் அப்படியே கொஞ்சம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். நீங்கள் நெல்லிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் 1-2 மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய் வாயில் கடிப்படாது. நெல்லிக்காய் வதங்கிறதுக்குள்ளே ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கான்செப்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸுங்கிறவங்க இந்த மாதிரி சௌக்கிலாம் அனுப்பியிருக்காங்க. சௌக்கிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாமி வைக்கிற, நம்ம சாமியெல்லாம் மேடை மாதிரி வைக்கிறோம் இல்லையா பிராஸில், அந்த மாதிரி தான். இது வுட்டில். இது 3 சைஸில் இருக்குது, இது 2 சைஸில் இருக்குது. இதெல்லாம் மரத்துலேயே ஹேண்ட் பெயிண்டடு. இது கான்செப்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் வச்சுருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் வச்சுருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, அவங்க நிறைய இன்னும் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மேடையில் நம்ம இந்த மாதிரி பூ உருளி கூட வச்சுக்கலாம். தண்ணியில் பூ போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். என்ட்ரன்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க பேஜில் போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கங்க. இது செட் ஆஃப் 3, இது செட் ஆஃப் 2. இதெல்லாம் வுட்டில் ஹேண்ட் பெயிண்டட் டிசைன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே வுட்டு தான். இதில் 3 சைஸ் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 சைஸ் இருக்குது. இதுவும் வுட்டு தான், ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சாமி மேடைகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட பேஜ் லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் வதங்கிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வடித்து உதிரியாக வச்சுருக்கேன் சாதம். அதை இதில் போட்டு அப்படியே கிளறிடலாம். நீங்கள் குக்கரில் வடித்த சாதம்னாலும் எப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கலந்த சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும்.
இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து வெயில் ரொம்ப அடிக்குது. அதனால் சாதம் சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடவே பிடிக்கல. லஞ்ச் பாக்ஸுக்குன்னு இல்லை, நம்ம வீட்லேயுமே செஞ்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் கலராக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். எப்போவுமே எலுமிச்சம்பழத்தை கடைசியில் தான் பிழியணும். ஏன்னா ஃபஸ்ட்டே பிழிஞ்சிட்டோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எண்ணெயில் அது அந்த ஜூஸு. அதனால் கடைசியாக பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி இருந்தால் போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். இல்லைன்னா சும்மாவே அப்படியே வச்சுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெய்வானை ராஜபாண்டியனுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்கள கால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நெல்லிக்காய் சாதம் யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்குன்னு இல்லை, வீட்டில் கூட வெயில் காலத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப வெயில் இருக்கிறதுனால உடம்பு சூடாகுது. நெல்லிக்காய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப குளிர்ச்சியானது நெல்லிக்காய். ஏன்னா நெல்லிக்காயை வந்து சும்மா சாப்பிட்றது நமக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு இன்றைக்கி நான் சிப்ஸும் ஆனியன் வடம் வந்து செஞ்சு பொரிச்சு வச்சுருக்கேன். இதுவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து நிறைய கலந்த சாதங்கள் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து ரைஸ் ரெசிபீஸ்னு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்னே ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே அதில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். சாதங்கள் நெல்லிக்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் உடம்பு சூட்டை வந்து குறைக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. அதனால இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.